ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. அது பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் நடந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சன், உங்களுக்கு தெரியும். கிச்சனில் இந்த அடுப்பில் தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சம்பவம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் எப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யும்போது அந்த குழம்பு சாப்பாடெலாம் இந்த இடத்துல சிந்தும். அது சிந்தி இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா எந்த கரையும் நல்லா ஆகக்கூடாதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி சில்வர் கலரில் ஒரு கவர் மாதிரி போட்டுருவோம். இது போட்டால் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படியே விட்டுறோமா நினைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, இந்த சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதை கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு கவர் பார்த்தீங்கன்னா இது மேலே போட்டு விட்ருவோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா எப்போ போல் புதுசாகவே இருக்கும். அடியே கவர் மட்டும் மேலே மாற்றிட்டு இருக்கிறது தான். இந்த தீயிலேருந்து வர தீப்பொறி பட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர் ஏதோ ஒன்று பற்றிக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிக்காது. இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயில்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தீயில் பட்டால் பத்தாது. எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். வாங்க இன்றைக்கி என்ன விஷயத்துக்கு வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அடுப்பு டச்சில் இருக்கும். ஜஸ்ட் டச் பண்ணால் போதும், எரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு அதுக்கு முன்னாடி வீட்டில் லைட் இருக்கும். கேஸை இந்த நாப்பை திருவி விட்டு எந்த நாப்பு எதுக்குன்னு கரெக்டாக பார்த்து லைட்டரை பற்ற வச்சா எரியும். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. நான் எப்போ போல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாப்பை பார்த்தேன், இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டரை காணும். நானும் சரி லைட்ருங்கன்னு தேடிட்டு வந்து லைட்ரு இல்லை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இந்த சைடு குட்டியாகுது வருங்க இந்த லைட்ரு. இந்த நாப்பை திருவிட்டு கீழே உங்களுக்கு காமிச்சிடுவோம் கரெக்டாக. இது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமு, இது லோ ஃப்ளேமு. கரெக்டாக இந்த கீழே இந்த நாப்பை திருவி விட்டு இங்கே சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, திருவி விட்டு இந்த பட்டன் அமுத்தினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தீப்பொறி இதில் வரும். அப்படித்தான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நானும் திருவினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா தீப்பொறி வரல. ஆனால் கேஸ் மட்டும் போகணுன்னு தெரிஞ்சு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். மேலே எழுதிக்கிறாங்க பாருங்க, இந்த கேஸுக்கே பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் ஒன்று வச்சுக்கிறாங்க. குக்கர்னு எழுதிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆன் ஆஃப்னு. பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறது இந்த பிளக்கு கூட சேர்ந்தது போல். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி இதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பற்ற வச்சக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பே எரிஞ்சிச்சு. யூகேயில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பழைய காலத்து வீடெலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக கட்டின வீடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக மாற்றிடுச்சு. இது மாதிரி பழைய ஒரு 20-30 வருஷம் இருக்குமா அது தெரியல. அதுக்கு மேலே இருக்கிற வீடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கேஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சில வீட்டில் எப்போ போல் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே 40 விட்டு லைட்ரு தனியாகவே வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஸ்பார்க்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது அடுப்பு, மேலே அங்கே சுவிட்சு திரி விட்டு இங்கே லைட்ரு இது மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சுட்டுக்கிறேன். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீ வேலைக்கு கிளம்பணும். அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். பாய்.